அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? நீங்க பேசுறது நல்லா கேக்குது. அனைவருக்கும் இன்னொரு முறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா முன்னால பேசிட்டு இருந்ததுனால இன்னொரு முறை சொல்றேன். நான் இப்பொழுது ஒரு ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். உங்களை போல தான் நானும் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய முதல் எக்ஸாம், இரண்டாவது எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தோல்வியிலே தான் முடிஞ்சுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த டெட் எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ போயிட்டு அப்போ பெங்களூரில் இருந்தேன். திடீர்னு எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. வந்து அப்ளை பண்ணியாச்சு. சரின்னு வந்து அட்டன் பண்ணுறேன். அட்டன் பண்ணோன்னே என்ன பண்ண திடீர்னு 90 கொஸ்டின் தந்துட்டாங்க. என்ன அட்டன் பண்ணுறது, அதாவது எப்படி ஒன்றுமே படிக்கல. சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா சரி அதில் ஃபெயில் ஆகிட்டேன். ஒரு 60 மார்க் தான் வந்துச்சு. சரின்னு விட்டாச்சு. அடுத்தது மீண்டும் ஒரு 6 மாதம் கழிச்சு மீண்டும் ஒரு எக்ஸாம் வருது. சரி ரைட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 சப்ஜெக்ட் எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் வரவே வராது. அதனால சரி அடுத்தது பிஎட் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் சாருக்கு நான் அப்போ பிஎட் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ ராம்குமார் சாரை வந்து ஒரு டைம் மீட் பண்ணுறேன். சரி வாங்க என் கூட பிஎட் படிக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டாக 100வது சீட்டு, ரஜினி சொல்கிற மாதிரி 100வது ஆள், ஒரு டைம் சொன்னால் 100வது அப்படின்னு சொல்கிற மாதிரி ராம்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100வது சீட்டு எங்கள் காலேஜில் அட்மிஷன் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே வருஷத்தில் 2 பேருமே அந்த பிஎட் அதை பாஸ் பண்ண கதையை பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த 2 எக்ஸாமே, அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்ப அந்த எக்ஸாமே 2 பேருமே ஃபெயில் தான். சரி அதுக்கப்புறம் தான் பிஎட் படிக்க வரும். சரி இதுக்கு அப்புறம் எப்படி படிச்சுங்கிறது மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அடுத்தது எங்கள் ஊர், சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா முள்ளுக்குறிச்சி. ஆனால் நான் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ராசிபுரம் சைடு தான். நான் ஊர் பக்கமே போக மாட்டேன். ஏன்னா அங்கே பஸ் வசதி இல்லைன்னு இல்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள போனா வச்சுக்கோங்களேன் யாராவது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் டீச்சர் 2 வருஷம் முடிஞ்சது, பிஏ அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிஞ்சது, இன்னுமே படிச்சுட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி. அப்போ அந்த அவமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படியே நெஞ்சில் அப்படியே குத்தும். அப்பதான் ஒரு இது, டோன்ட் டேக் சேம் ஆஸ் பெயின், டேக் இட் பை த வே அப்படின்னு ஒரு இருக்கு.